ஹாய்! வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி பூஜை பாத்திரங்களை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு பூஜை பாத்திரம். பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக ஆயிலியாக இருக்குன்ட்டு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 பொருள் எடுத்திருக்கேன். முதல்ல டிஷ்யூ வச்சுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆயிலை எடுத்துடலாம். அடுத்ததாக சபீனா பவுடர், விம் பார், ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த 3 பொருள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ண போகிறோம். ஒரு ஸ்க்ரப் வச்சுட்டு விம் பார்லேயும் சபீனாவிலையும் டிப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா பூஜை பாத்திரங்களை தேய்ச்சிட்டு டேப் வாட்டரில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் ஹாஃப் லெமன் எடுத்து வெறுமனே பூஜை பாத்திரங்களை நல்லா தேய்ச்சிட்டு கழுவி எடுத்துக்கலாம். லெமன் வச்சுட்டு விளக்கில் உள்ளே இருக்கிற ஓரங்களை நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் ஆயிலெலாம் அடியோட வெளியில் வரும். இதை தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததாக அப்படியே விட்டுற வேண்டாம். பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம தேய்ச்ச லெமன் இருக்கு இல்லையா, அந்த லெமனில் விம் பாரையும் சபீனா பவுடரையும் டிப் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கணும். இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு பூஜை பாத்திரத்தை நல்லா பளபளன்னு மாற்றி கொடுக்கும். ஆயிலும் சுத்தமாக இருக்கவே இருக்காது. நான் உங்களுக்கு கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த விளக்கில் ஆயில் ஒரு துளி கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ தேய்க்கும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கணும். அப்போ தான் அந்த அழுக்கு ஆயில் எல்லாம் வெளியில் வரும். இப்போ பாருங்கள், கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். விளக்கில் ஆயில்ங்கிறதே துளி கூட இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படியே விட்டுட்டோம்னா இந்த தண்ணி எல்லாம் டாட்டாக பாத்திரம் மேலே படிஞ்சு பார்க்க நல்லா இருக்காது. இதை ஒரு டிஷ்யூ வச்சுட்டு நீட்டாக தொடச்சி எடுத்துக்கிறேன். அந்த விளக்கில் உள்ள ஓரங்களை தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும். இல்லைன்னா ஆயிலோட அந்த தண்ணி இருக்கும்போது அந்த ஆயில் க்ரீன் கலராக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா நீட்டாக டிஷ்யூ வச்சுட்டு தண்ணியை தொடச்சி எடுத்துகிட்டு காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் விளக்கேற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு பூஜையை நான் முடிச்சிட்டேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.